ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஆர்ட்ஸ்க்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, 20 1 மார்க்ஸ் இருக்குது. இந்த 20 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் நமக்கு வந்து புக் பேக்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. சரியா, இந்த 20 1 மார்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களே நீங்களே என்ன செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதே கொஸ்டின் பேப்பர் மேபி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை நல்லபடியாக ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க நேரம். நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இதோட லிங்க் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி இல்லை சார் எங்களுக்கு லிங்க் வேணும் சார் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த லிங்க் வந்து உங்களுக்கு டேக் பண்ணுறேன். சரியா, அதனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். இதில் 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. சரியா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாவது இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபைன் தி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று. தேர்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கால்குலேட் தி ப்ரொசீஜர் சர்ப்ளஸ். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா, x = 5 அப்படின்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். சால்வ் d² - 3d - 4y = 0ன்னு சொல்லி கொடுத்துருங்க. பார்த்துங்க. 30வது கொஸ்டின் ஃபைன் தி மிஸ்ஸிங் டேர்ம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி தான் இதுவும். சரியா, ஏன்னா f(x) எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 3 மார்க் கொஸ்டின்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸில் 40th கொஸ்டின் வந்து கம்பல்சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கிறத பார்த்துங்க. ஃபைன் தி ஏரியா அண்டர் தி கர்வ் y = 1/1 + x² சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. சரியா, அப்புறம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின்லாம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரியா, ஏன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். யூஸிங் தி இன்டெகிரேஷன் ஃபைன் தி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஹூ சென்டர் இஸ் அன் ஆர்ஜின் அண்ட் ரேடியஸ் இஸ் யூனிட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 42A கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதே கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்க்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மேபி எக்ஸாமினேஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸை. மற்ற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.